ஜாதா நான் ஒசூர்ல 3 வருஷமா இருக்கேன். எனக்கு பியூட்டிஷியன் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவ்வளவா பண வசதி இல்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி இங்க ஃப்ரீ கிளாஸ் நடக்குது, போய் பாருன்னு சொல்லி. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. வீட்லயும் சரி ஃப்ரீ கிளாஸ் தானே போன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. நான் பார்த்து கோச் அடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஹேண்ட் இன் ஹேண்ட் இண்டியா ஷெம்ப்ளர் கம்பெனிக்காரங்க தான் இந்த ஃபண்ட் கொடுத்து இத நடத்துறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அவங்க கிளாஸ் நீட்னஸ், மேம் சொல்லி கொடுக்குற புரிதல் விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. காசு இல்லாம கத்து கொடுத்தாலும் ரொம்ப பெரிய லெவலுக்கு ப்ரொபோஷனல் லெவலுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மீட்டிங்ஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு புத்தகம் வெளியீட்டு விழால எங்களை உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடத்தி இந்த மாதிரி பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன ரொம்ப டவுன்ல இருந்தவளை கை கொடுத்து மேல எழுப்புனது ஹேண்ட் இன் ஹேண்ட் இண்டியா ஷெப்லர் கம்பெனிக்காரங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு நம்ம கூட போகும்போது என் கூட ஏதோ சென்னையும் சேர்த்து கூட்டிட்டு போகும்போது சரிங்களா, இந்த தகவலை ஒண்ணு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். என்ன ஒண்ணு கேட்டேன் குழந்தைகிட்ட, அவங்களுக்கு கொண்டுட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஸ்டோரி ரீசெண்டா பார்த்தேன். அந்த ஸ்டோரியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பால் காய்ப்போம் இல்லையா வீட்டுல, பால் காய்க்கும் போது அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? கொட்டிடக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல அதை வெயிட் பண்ணிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெரியாம கொட்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த 1 நிமிஷம் வேலை 10 நிமிஷம் வேலையா மாறும். அதே மாதிரிதான் பெண்களாகிய நமக்கும் நிறைய நேரத்துல நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், நிறைய விஷயங்கள் செய்வோம். ஆனா நின்று நமக்கான நேரத்தை நம்ம செலவுறது ரொம்ப ரொம்ப குறைவு. என்னுடைய உடல் நலத்துக்காக, என்னுடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்துக்காக, நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், மைண்ட பீஸா வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் எனக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றேன். உதாரணம் வேற ஒண்ணும் இல்லை, காலைல எத்தனை சாப்பிட்டோம் சொன்னா கொஞ்சம் பேர் கை கொடுத்துட்டு சாப்பிடல. நான் எனக்காக என்ன போக்கஸ் பண்றேன், நான் எனக்காக நேரத்தை இருக்கிறேன். என்னது நான் என்ன அறியணும்னு ஆசைப்படுறேனோ அதை அடைய முடியாம போயிடுவாங்க. நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பேன். ஆனா நான் என்னை கவனமாக செதுக்காவிட்டால், என்ன நான் கேர் எடுத்துக்கலன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்ய முடியாது. வாழ்க்கையில அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்? நல்லா வளர்த்துக்கணும். நான் என்ன ப்ரூவ் பண்ணேன், பியூட்டிஷியன் இருக்காங்க, அவங்க நல்லா ப்ரூவ் பண்றது இருக்காங்க. ஆனா நல்ல அப்பியரன்ஸா தெரியப்படுத்தணும் இல்லைங்களா? இப்ப எனக்காக என்னுடைய செல்பாட்டு நல்லா இருக்கணும். நான் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு முறையில உங்களை நீங்க முயற்சி பண்ணலாம். என்ன நீங்க கேட்டு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எஸ் யூ கேன். நீங்க ரொம்ப சிம்பிள் வார்த்தை இல்லையா? எஸ் யூ கேன். நீங்க எதனாலும் செய்யலாம். நமக்கு அந்த தைரியம் இருக்கணும் எப்பவுமே. சரிங்களா? பெண்களா இருக்கக்கூடிய நமக்கு எப்பவுமே தைரியத்தை எஸ் ஐ கேன், ஐ கேன் டு இட் அப்படிங்கிறது எல்லையே கிடையாது நமக்கு. அப்புறம் நான் என்னுடைய லெக்சருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு, அதுவும் என்னுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லெக்சரர். அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, there is no limit to what women can achieve, so focus on marvelous work. இதுதான் அதை இந்த எல்லைக்கோள் தான் இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு கேட்டார். நீங்க என்ன பண்ணலாம், எதையனாலும் அடையலாம். எப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ரீசனா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்க்கும்போது நம்மளுடைய கிரிக்கெட் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்கள பார்த்த விதமும் ஆண்களுக்கு விமன்ஸ் கிரிக்கெட் குரூப்புமே வித்தியாசம் இருக்கும். இவங்க ராஞ்சிக்கு போனாங்க, ஒரு இடத்துல விளையாடுறாங்க, நல்லபடியா கப்பம் வாங்குறாங்க. வரும்போது அவங்க எங்க உட்கார்ந்து வந்தாங்க, அன்ரிசர்வ்ல இருக்கக்கூடிய டாய்லெட் அந்த இடத்துல உட்கார்ந்து வந்தாங்க. ஒரு டாபிக் கொடுத்துருந்தாரு, இன்னைக்கு விமன்ஸ் டே, இந்த இயரோட விமன்ஸ் டேக்கு என்ன தலைப்பு சொன்னாங்க? ஓகேங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆக்ஷனா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை நடத்தணும் அப்படின்னு. ஸோ பெண்களை நிறைய விதத்துல என்கிட்ட கேட்பாங்க, ஏன் ஆண்கள் தினம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க, பெண்கள் தினம் மட்டும் கொண்டாடுறீங்க அப்படின்னு. ஆண்கள் தினம் நம்ம
இன்னைக்கு அவங்க நேரம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. So, என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல பெண்கள், அதாவது போர் காலகட்டத்துல வந்து பெண்களுடைய வாழ்க்கையில இருந்தா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரம், அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் அவங்க வெளியில கொண்டு வர வேண்டிய முயற்சியில நிறைய பேர் ஈடுபட்டாங்க. அதற்கான ஒரு அமைப்பாதான் விமன்ஸ் டே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நீங்க இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆண்கள் மட்டுமே சம்பாதிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில 2 பேருமே சம்பாதிச்சுதான் ஆகணும். சம்பாதிக்காம இருக்க முடியாது. ஒரு வீட்டுல வந்து என்னோட வயசுலாம் வந்து பாத்தீங்கன்னா லோ பண்ணி தான் இருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டம் 2 பேரும் போகணும். பட் நாம எடுத்தது ஸ்கில் வந்துட்டு அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உள்ள மிஷின்ல ஒர்க் பண்றாங்க, டிப்ளமோ படிச்சவங்களும் மிஷின்ல ஒர்க் பண்றாங்க, ஐடிஐ படிச்சவங்க மிஷின்ல ஒர்க் பண்றாங்க, 10th படிச்சவங்க பயன்படுத்தோம் அதுக்கு தான் மதிப்படும். ஸோ நம்மளோட டைலர் முடிச்சுட்டு ஒரு ஹேண்டிகிராஃப்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டைலரிங் ஷாப்போ இல்லை ஒரு என்டர்பிரைஸஸோ நான் வந்து நடத்துவேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு வாங்குற அந்த வருமானம் அதுதான் வேணும். ஆனால் வருமானம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலை செய்யணும். பட் நீங்கள் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிச்ச வேலை இதுதான், நான் இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு இதாப்பிலேயே நீங்கள் செய்யணும் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும்.